உள்நாட்டில் நடமாடவே விசா தேவையா? நீலகிரி மாவட்டம், ஊட்டி, திண்டுக்கல் மாவட்ட, கொடைக்கானல் போகிறதுக்கு பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதை வாங்கிறதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. பொதுமக்கள் பாஸை பெறணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலை 6 மணி முதல் அதற்கான பணிகள் தொடங்கிச்சு. பள்ளிக்கால விடுமுறை அப்படின்னு மட்டும் இல்லை, 4-5 நாட்கள் தொடர் விடுமுறை வந்தாலும் சரி, மக்கள் குடும்பத்தோட ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகிறாங்க. இதனால் ஊட்டி கொடைக்கானல் சாலையில் கடந்த சில நாட்களாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நீண்ட வரிசையில் வாகனங்கள் காத்திருக்கு. கிடைக்கிற லீவு இந்த லைனில் காத்திருக்காங்களே, அதிலே முடிஞ்சிடும் போல. இந்த நிலையில தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த கொரோனா காலத்தில் இருந்தது போல பாஸ் நடைமுறையை கொண்டு வரணும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மே 7ஆம் தேதி முதல் ஊட்டி கொடைக்கானல் செல்வோருக்கு பாஸ் கட்டாயமாக்கப்படணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. இதையடுத்து பாஸ் முறையை கொண்டு வருவதற்கான பணிகளை ஊட்டி கொடைக்கானல் மாவட்ட நிர்வாகம் எடுத்து வந்தாங்க. இந்த நிலையில தான் ஊட்டி போக பாஸ் பெறுவதற்கான இணையதள முகவரியை நீலகிரி ஆட்சியர் அருணா அறிவிச்சிருக்காங்க. epass.tnega.org அப்படிங்கிற இணையதளம் வாயிலாக பாஸுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு நீலகிரி ஆட்சியர் அறிவித்திருக்கார். இதுக்கான பணிகள் நேற்று காலையே 6 மணி முதல் தொடங்கிச்சு. அதனால் இன்று முதல் இந்த இணையதள முகவரி மூலம் பாஸுக்காக முன்பதிவு செய்யலாம் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஊட்டி போக பாஸ் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் நேற்று முன்தினம் வெளியிடப்பட்டது. அது குறித்து நீலகிரி மாவட்ட ஆட்சியர் அருணா செய்தியாளர்களை சந்தித்த போது, நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு பாஸ் நடைமுறையை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பது உயர்நீதிமன்றத்தின் உத்தரவாக இருக்கு. மேலும் பாஸுக்கு என்று வழிகாட்டுதல்களை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்காங்க. அதன்படி சாஃப்ட்வேர் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த சாஃப்ட்வேர் TNEGCA-ஓட இணைந்து ஏற்படுத்தப்பட்டது. இதன் மூலமாக ஊட்டிக்கு சுற்றுலா, வணிகம், தொழில்துறை சார்ந்து வாகனங்களில் வரக்கூடியவர்கள் இந்த பாஸுக்கு விண்ணப்பிக்கணும். எந்த தேதியில் இருந்து எந்த தேதி வரை ஊட்டியில் இருக்க போகிறீங்க, எந்த இடத்துல தங்க போகிறீங்க அப்படிங்கிறத குறிப்பிடணும். பயணிக்கும் வாகனமும் காரா, பஸ்ஸா, வேனா அப்படிங்கிறதையும், வாகனத்தினுடைய நம்பரையும், பயணம் செய்ய இருக்கக்கூடிய எத்தனை பேர் பயணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டால் போதும். பாஸ் ஜெனரேட் ஆகிவிடும். ஆன்லைனில் விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் பாஸ் வழங்கப்படும். இந்த பாஸ் நடைமுறையில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஒவ்வொரு வாகனங்களுக்கு வரக்கூடிய பாஸ் பதிவு மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மற்றபடி மற்றதான் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. ஒவ்வொரு வாகனங்களுக்கும் பாஸ் வழங்கப்படும். ஊட்டிக்கு வருவோர் பாஸை நீட்டிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பேருந்துகளில் வருவோருக்கு பாஸ் தேவை கிடையாது. அதுபோல் நீலகிரி பதிவெண் கொண்ட வாகனங்களுக்கு பாஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நாட்டுக்குள்ளேயே, அதுவும் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயே மக்கள் நடமாட கட்டுப்பாடு விதிப்பது போன்ற இந்த பாஸ் நடைமுறை இருக்குது. இதே நடைமுறையை பெங்களூரு மற்றும் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குளிர் பிரதேசங்களுக்கும் கொண்டு வரப்பட்டால் சுற்றுலா மூலம் அரசுக்கு கிடைக்கும் வருவாய் அப்படிங்கிறது கேள்விக்குறியாகி விடாதா? டெல்லியில் மாசு கட்டுப்பாட்டை காரணமாக காட்டி பாஸை அறிமுகம் செய்யலாமா? இதையே பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்தவரும் தங்களுடைய மாநிலத்திற்கு வர பாஸ் தேவை அப்படின்னு சொன்னால் நாட்டின் ஒற்றுமை என்னவாவது? உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் இத்தகைய உணர்வுகளோடு வாதங்கள் வைக்கப்படலை. ஏன்னா வாதங்களின் சாரசத்தை வைத்து சட்டத்தின் அம்சங்களை கருத்தில் கொண்டும் தான் நீதியரசர்கள் தீர்ப்பளிக்கிறார்களே தவிர தாங்கள் விருப்பம் போல தீர்ப்பு சொல்கிறது கிடையாது. அதனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படணும். கொரோனா மாதிரியான பெருந்தொற்று இருந்த காலகட்டத்தில் மக்களுடைய உயிரை காக்கும், கொரோனா பரவலை தடுக்கும் பாஸ் நடைமுறை இருந்துச்சு அப்படின்னா அதை புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் இப்போது தேவையற்ற பாஸ் எதுக்கு? உதகையிலையும் கொடைக்கானலையும் போக்குவரத்து நெருக்கடி ஏற்படுது அப்படின்னா அதற்கான உள்கட்டமைப்பை சரி செய்திருக்கணும். இதே பாஸ் பெற்று ஏராளமான வாகனங்கள் வந்தால் என்ன செய்ய போகிறாங்க? எப்படி சமாளிக்க போகிறாங்க? சுற்றுலா மேம்பாடு அப்படிங்கிற பெயரில் ஒதுக்கப்படும் நிதி என்ன ஆனது? சுற்றுலா வாரியம், சுற்றுலாத்துறைக்கென தனி அமைச்சகம் அப்படின்னு இத்தனை இருந்தும் சுற்றுலா வருவாயை அதிகரிக்கும் பணிகளின் வருகைக்கு பாஸ் நடைமுறை வைத்திருப்பது என்பது உள்நாட்டிலேயே மக்கள் விசா வாங்கி கொண்டு நடமாடும் நிலையே போல தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ் மூலமும் சிலர் சம்பாதிக்கும் வழியை தேட ஆரம்பிச்சிருவாங்க.
அப்படிப்பட்ட புல்லுருவிகளும் அரசு ஊழியர்கள் மத்தியில் இருக்காங்க அப்படிங்கிறதையும் மறந்துவிட முடியாது.